ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைபர் தோழி சுசிலா அவங்களுடைய பொண்ணுக்கு பர்த்டே. ஆனா விஷ் பண்ணலாம் கேட்டாங்க. அந்த செல்லக்குட்டியோட பேர் உமையாளினி. எவ்வளவு ஒரு அழகான இனிமையான தமிழ் பேர். செல்லக்குட்டி உமையாளினிக்கு இந்த மாமாவுடைய அன்பு முத்தங்கள். மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. செல்லக்குட்டி நீ நீடோடி வாழணும். ஹாப்பி ஃபார் எவர். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சென்னையில தான் இருக்கோம். இப்போ வேலை விஷயமா நுங்கம்பாக்கம் சைடு நான் போயிருக்கும் போதுல அந்த பக்கத்துல ஒருத்தர் என் பக்கத்துல நெருங்கி தயக்கத்தோட வந்து, ஆனா நீங்க பொல்லாதவனா தானே, உங்கள்ட்ட யூடியூப்ல பாப்பேனா, டெய்லி உங்களுடைய வீடியோ பார்ப்பேன், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் அதுக்கு தங்கியிருப்பார் போல நம்ம பக்கத்துல வர்றதுக்கு. ஆனா இல்லைன்னா சில பேர் சட்டுன்னு பேச மாட்டாங்க சொல்லிடுவாங்க, அதான் பைக்லயே இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அவரோட கூட அந்த அறிமுகம் பண்ணி அவரோட கைகுலுக்கி ஒரு மகிழ்வான ஒரு தருணம். அவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்துல டிவிகேல மாணவர் அணி அந்த அமைப்புல இருக்காரு நினைக்கிறேன். ஸோ அவருடைய ஃபோட்டோ தான் இது. ஓகே, இதை மட்டும் ஷேர் பண்ண நினச்சேன். ஓகே, இன்னைக்கு நாம எதை பற்றி பேச போகிறோம் கேட்டிங்கன்னா, அதாவது தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படமும் இந்த பராசக்தி படத்துக்கு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகிர்வு தான். அதாவது நேற்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி செட்டில் ஆகிட்டேன். 4:30 மணிக்கே ஜி தமிழில் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு ஃபுல்லாக பார்க்கணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலியாக பிளான் பண்ணி தான் இருந்தோம். என் அதாவது என் மகள்கிட்ட போட்டு சண்டை போட்டு இன்னைக்கு டிவியை கொஞ்ச நேரத்துக்கு அப்பாட்டி தந்துடணுமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போகோ சேனல் பார்க்காம நான் சண்டை போட்டு வாங்கி வச்சிருந்தேன். ஸோ சரி சொல்லிட்டு பார்க்கலாம்னு பார்த்தா செம கடுப்புங்க. இவனுங்க ஜனநாயகன் ட்ரெய்லரை ஃபுல்லாக போடுறது பதிலாக அவங்களுடைய ஆடை தான் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டு நம்ம கடுப்பத்திட்டானுங்க. இப்பெல்லாம் நம்ம எங்கே டிவி பார்க்குறோம், ஃபுல்லாக மொபைல் தானே. சரி, இருந்தாலும் பொறுமையாக இருந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சாச்சு. சரி, ஓகே. அதில் வந்து நிறைய மிஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம கட்டிங்காக நம்ம அன்னைக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச் லைவ்ல நடந்ததை பார்க்க சில விஷயங்கள்லாம் இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் நம்ம இன்னைக்கு ஜி டிவியில் பார்க்கும்போது மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே. அது முடிஞ்ச உடனே பராசக்தியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நம்ம இந்த இதெல்லாம் பார்த்த உடனே மீம்ஸ் இதெல்லாம் பார்த்த உடனே டக்குன்னு சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நோட் பண்ணி நம்ம அந்த பராசக்தியோட ட்ரெய்லரை பார்க்க போனா, நான் பிளே பண்றதுக்கு முன்னாடி கிட்ட போயிட்டு ஒரு ஷாக்கு. எப்படிடா என்ன கேட்டீங்கன்னா 5 ஹவர்ஸ்ல 24 மில்லியன் வியூஸ்ங்க பராசக்தி. எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா இது, உடனே பிளே பண்ணல, ட்ரெய்லரே பார்க்கல, பேக்ல உடனே போயிட்டு ஜனநாயகனுக்கு எவ்வளோப்பா வியூஸ் போயிருக்குன்னு பார்த்தா 1 டேக்கு 35 மில்லியன் வியூஸ்ங்க. என்னடா உலகம் முழுக்க ரசிகர்களை கொண்டுள்ள தளபதியோடைய இதுதான் மிகப்பெரிய ஒரு சாதனை. 35 மில்லியன் வியூஸ்ங்கிறது அவ்வளவு சாதாரணப்பட்ட கிடையாது. அப்போ ஒரு நாள் முழுக்க அதுவே நல்ல ஒரு சாதனை தான். இப்படி 5 ஹவர்ஸ் 24 மில்லியன் வியூஸ் ஒரே ஷாட்ல. அதாவது உள்ள போய் பார்க்குறேன். அப்புறம் தான் எனக்கு ஒன்று டைம் ஆச்சு. சரிந்து திரும்ப போயிட்டு நான் பராசக்தி ட்ரெய்லர் முதல்ல பார்த்துன்னு சொல்லி பார்த்தேன். உண்மையிலேயே ட்ரெய்லர் மோசம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கதை அப்படி கரு அப்படி, அதாவது தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்புக்கு எதிரானச்சுல்ல, அதை பற்றி தமிழ் பச்சு அப்படின்ட்டு போகிறதுனால ட்ரெய்லர் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கு இல்லை நான் வியூஸு லைக் கமெண்ட்லாம் பார்க்குறேன். அப்போ தான் எனக்கு ஒரு பொறி திட்டுச்சு. ஜனநாயகன் படத்தில் 1 டேக்கு 35 மில்லியன் வியூஸ், லைக் பார்த்தீங்கன்னா 1.2 மில்லியன்ஸ் லைக், கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 84K. ஓகேவா? அதே அப்படியே கட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னா 5 ஹவர்ஸ்ல 24 மில்லியன் வியூஸ். ஆனால் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 240K தான். கமெண்ட் வெறும் 9.4K கமெண்ட் தான். அப்பதான் தெரிஞ்சு ரைட்டு அடிச்சுடுறான் அவன் வேலையை காட்டிட்டானுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கமெண்ட்லேயும் பார்த்தேன் நிறைய தொடர் பார்த்தீங்கன்னா, ஆனால் இது போட் வியூன்னு போட்டிருந்தாங்க. போட் வியூனா என்ன அர்த்தம் நமக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஃபேக்கா ஏதோ பண்ணிட்டாங்கயா காசு கொடுத்தா அப்படிங்கிறது மட்டும் நம்மளால யூகிக்க முடியுது. ஓகேவா? ஸோ அப்போதான் புரிஞ்சு இது யாரு பண்றா, இது யாரு பின்னாடி இருக்கா. நம்ம ஊர் உலகத்துக்கே தெரியுமே இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க உள்ள எதிரிகளுக்கு எல்லாம், அரசியல் எதிரி தளபதி விஜய் அவருடைய அரசியல் எதிரிகளுக்கு எல்லாம் இந்த ஜனநாயகம் படம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கொண்டாடப்படக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் படமாவே அமையணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம். அதனாலதான் இவ்வளவுக்குள்ள மும்முரமா அந்த பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தளபதி விஜய் ஆல்ரெடி சொன்னதானே, அவர் வந்து உச்சத்தில் இருக்கும்போது அவர் விட்டுட்டு நான் அரசியலுக்கு வர மக்களுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த உச்சங்கிற வார்த்தை தான் இங்கே எல்லாருக்கும் பெருசாக வந்து உபயோகப்படுத்தப்படுது, பெரிய ஒரு அரசியலாக எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே சினிமா துறையில உச்சத்தில் இருக்கும்போது இந்த ஒரு வயசுல யாருமே அதை குயிட் பண்ணிட்டு வரல. எல்லாரும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லேட்டாக வரவங்க வயசுக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இதுதான் பெரிய ஒரு ஆயுதமாக செயல்படுது அரசியல். அப்போ இதை வந்து பொய்யாக்கணும், எப்படி பொய்யாக்கணும், அப்படியே கடைசி படம் மொக்கை ஆயிடணும், ஓடக்கூடாது, அது டம்மிப்பா, அவரு உச்சத்துலாம் கிடையாதுப்பா, சிவகார்த்தினா பாருங்கப்பா வளர்ந்துட்டாருப்பா, அதனால வேற வழி இல்லாம இவர் வராரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் முயற்சி பண்றாங்க. அதனாலதான் அதுக்கு என்னென்னலாம் முடியுமோ அந்த வகையெல்லாம் உட்காந்துக்கிட்டு பயங்கரமா ஒரு வேலை நடக்குது. அதனுடைய வேலை தான் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா நான் உடனே எல்லா படங்களையும் அதுக்கு முன்னாடி இந்த படங்கள்லாம் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு துணிவு படம் எப்போ வந்துச்சு, அஜித் குமார் துணிவு படம் 2 வருஷம் ஆயிடுச்சா.
ஸோ கட்டதில்லை. ஸோ அதை போய் அதனுடைய ட்ரெய்லர் வியூஸ் என்ன இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவே பார்த்தீங்கன்னா டோட்டலா 67 மில்லியன் வியூஸ் தான் வருது. எவ்வளவு நாட்கள், ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு இங்க வெறும் 5 ஹவர்ஸ்ல 24 மில்லியன் வியூஸ். இப்படி நடத்துக்கடா அடிச்சு விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ எனக்கு அதை பார்த்த உடனே சரியான ஒரு பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு வன்மத்தோடு இருக்காங்க அப்படின்ட்டு தான். சரி, இதுல அந்த யார் பின்னாடி இருந்து செயல்படாலும் தெரியுதுல்ல நம்மளுக்கு. சரி, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அரசியலுக்காண்டி அவங்கள விஜய் அவர் முழுமையா எதிர்க்காரு. உங்களுக்கு தெரியும் முழுமையா அரசியல் அவர் யார் எதிர்க்காரு, திமுக எதிர்க்காரு. திமுக இப்ப இந்த பராசக்தி வெளியிடுறது யாரு. ஸோ அதனால நம்ம அதை வந்து விரிவா சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். அவங்க தான் அப்படி இருக்கான்னு பார்த்தா அவங்களுடைய அல்ல கையா நம்ம யாரை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம், நாம் தமிழர் கட்சி சாட்டைய. இன்னைக்கு அவன் அதை உறுதிப்படுத்திட்டான். ஆமாடா நாங்க அல்ல கை தான் அப்படிங்கிறது. எப்படி கேட்டீங்கன்னா அவன் வந்த நாள்ல இருந்து, அதாவது ஜனநாயக படம் அறிவிப்பு வந்த நாள்ல இருந்து, ட்ரெய்லர் வந்த நாள் வந்து ஆடியன்ஸ்ல வந்து எல்லாத்துக்கும் உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. இப்போ ஜனநாயகனுடைய அந்த ட்ரெய்லரையும் பார்த்துட்டு பகவந்த் கேசரி இருக்கு, அதோட கேசரி தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இங்க கண்டி வச்சிருக்காரு கட்சி வந்து அப்படி இப்படி கலாச்சிட்டு இருக்கான். இந்த பராசக்தி ட்ரெய்லர் வந்த உடனே முதல்ல வந்துக்கிட்டு தமிழுக்காக பராசக்தி வெல்லட்டும் எனக்கு வந்துச்சு ஒரு கோவம். மண்ணா கட்டி தமிழ் இல்லட்டாலே நீ வந்து தூக்கி பிடிச்சு கொஞ்ச நேரம் செய்வேன். ஏன்னு கேட்டனா உனக்கும் உன் நொண்ணனுக்கும் விஜய் அவர்களை எதிர்க்கணும், விமர்சிக்கணும், கேவலப்படுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அரசியல் சாம்ராஜ்யமே இந்த 2026 தேர்தலில் அறிய போகுது. ஸோ அதனால நீங்க யார் யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்பீங்கன்னு தெரியும். ஏன்னா உங்களுடைய நோக்கம் உங்களுடைய கட்சியை பலப்படுத்துறதோ அரசியல் ரீதியாக ஜெயிக்கிறதோ. ஸோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேர்தல் நேரத்துல அப்படி கள்ள கட்டுறதானே. அதான் நாஞ்சி சம்பத்தி கரெக்டா சொன்னார்ல, இது வந்து நாம் தமிழ் சீமானுக்கு அறுவடை காலம், நாமெல்லாம் விதைக்கிற காலம். தெளிவா அடிச்சிட்டு பாரு மனுஷன். என்ன இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கரெக்டா போட்டுருந்தாரு. அதுதான் இப்ப ஊர்ஜினம் ஆகுது. இல்லைன்னா நாட்டுல இப்ப என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதாவது தூய்மை பணியாளருக்கு எத்தனை நாட்களாக போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்காம அவங்களுக்கு கொஞ்சம் கூட செவி சேர்க்காத முதல்வர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் போராடுறாங்கல்ல, அந்த போராட்டத்துக்கு உடனே செவிச்சாயிச்சு. அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீம், நியூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாரு. அதுவுமே ஒரு சொதப்பல் தான். அவங்களுக்கு அது கொஞ்சம் சின்ன ஆப்பு தான். ஏன்னா அவங்களுடைய பணத்தை 10% எடுத்து தான் அந்த பழைய பென்ஷன் ஊதிய திட்டம் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனா பழைய ஓய்வு திட்டம் அப்படி இல்லை. இருந்தாலுமே அந்த மக்களுக்கு கொஞ்சம் செவி செய்து பண்ணிட்டார்ல. ஆனா அது கூட இந்த தூய்மை பணியாளர் பண்ணல. ஸோ இதை பத்திலாம் கொஞ்சம் கூட கேள்வி கேட்போம் திமுக எதிர்த்து அப்படிங்கிறது உங்களுக்கு தோணலைங்க. அதை பத்தினா ஒரு வீடியோவும் பண்ணலையாம. அதே மாதிரி இன்னைக்கு வந்து 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு பொங்கலுக்கு. இதை பத்தி ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா போன தேர்தலுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. அதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய். ஸோ மொத்தம் பாத்தீங்கன்னா அவங்க தேர்தல் ஜெயிச்சு 2021 ஜெயிச்சதுக்கு அப்புறம் டோட்டலாக இது வரைக்கும் 2000 தான் கொடுத்துருக்காங்க 5 வருஷத்துல. இப்போ அந்த பேலன்ஸ் சேர்த்து 3000 மொத்தமா எதுக்காக? ஓட்டுக்காக. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன இருந்தாலும் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கல்ல அந்த நினைப்புல. அதனாலதான் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த தூய்மை பணியில மனசனாக கூட மதிக்கல. ஏன்னா இவங்க கஷ்டப்படுற மக்கள், அவன் விவரமானவன் படிச்சவன், நாம அவன் செய்யலாம் ஓட்டு போட மாட்டான். எப்பவுமே டிஎம்கே கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும், அவங்களை கைக்குள்ள வச்சுக்கணும். ஆனா அந்த ஏழைப்பட மக்கள் மனசா கூட மதிக்கிறது இல்லை. ஏன்? அந்த ஏழைப்பட மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போற டைம்ல காசு சந்துட்டு அவன் குத்தின்னு சொல்லி குத்துறீங்களே. அதனாலதான் இனிமேலாவது புத்தி வரட்டும். சோ இப்படி நடக்கக்கூடிய சமூகத்தில் இந்த பிரச்சனை இருக்கு. திமுக வைத்து கேள்வி கேட்க வேண்டிய விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அதெல்லாம் எதிர்த்து வாய் திறக்காத வீடியோ போடாத நாம் தமிழ் சாட்ட ஒரு நாளைக்கு 4 வீடியோ போடுறான் விஜய் எதிர்த்து. இன்னைக்கு வரைக்கும் போட்டான். அதாவது பகவந்த் கேசரி, நான் விஜயோடைய அந்த படத்தினுடைய கதையை சொல்லட்டா, ஜனநாயகம் படத்து கதையை. ஏன்னா வெண்ண மாவன ஊருக்கே தெரியும்டா அது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்ட்டு. நீ என்ன புதுசா சொல்ல போற சொல்றாரு. அதாவது பகவந்த் கேசரியா எடுத்து இவரு கிட்டிருக்காரு. ஆக்சுவலா சொல்ல போனா அந்த ரீமேக்கோட ஒன்லைன் தான் ஜனநாயகன், புரியுதா? ஆனா அப்படியெல்லாம் எடுத்து வைக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல ஹெச் வினத்து தளபதியோட கடைசி படம் அப்படின்ட்டு பக்கா செதுக்கிட்டு இருக்காரு மனுஷன். பாரு படம் பார்த்துட்டு நீ எப்படி நல்லா இருந்தாலும் பூல போறது கிடையாது, சாப்பிட்ட உட்காந்து கழுவி ஊத்துறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி விமர்சனம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. உனக்காக அந்த படத்தை எடுக்கல. உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி ரசிகர்கள் அவருடைய தோழர்களுக்காக அந்த படத்தை இருக்காங்க. அவங்க கொண்டாடாலே போதுண்டா. நீ எல்லாம் யாருன்னு கேட்கற? ஏடா விடிஞ்சு விடியாத உட்காந்துட்டு விஜயாவை விமர்சனம் பண்ணிட்டு இருக்க. நீலாம் ஒரு அரசியல்வாதியா? இப்ப நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில அதிகாரப்பூர்வ பதவியில இல்ல. நீ வந்து நார்தன் கட்சியில அதிகாரப்பூர்வமா கொள்கை செயலாளர் பதவியில இருக்க. நீ எப்படி பேசணும்? உன் கட்சிக்காக நிக்கணும். ஆனா மானகட்டவன கட்சிக்காக நிக்காம முழுக்க முழுக்க விஜய் என்ன பண்றாரு, விஜய் அதை பண்றாரு, விஜய் பனையில வாட்ச்மேன் இருக்கியா? நீ வாட்ச்மேன் வேலையை பார்க்க நாக்கோ பிடிக்கிறமோ நல்லா கேட்கணும். எனக்கு எதுவும் இல்லை. இல்ல நாட்டுல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இவங்க கட்சி ஆரம்பிச்சது ஒன்னு இவரு எதுக்காக? ஏன்னா ஈழத்துல தமிழர் கொல்லப்பட்டதுக்கு தமிழர் தூக்கி நிப்பாட்ட போறாங்களா? என்னது தூக்கி நிப்பாட்ட போறீங்க? ஆவணம்னு சொல்லிடுவாங்க. ஏய் நாங்க வந்து எதுக்கு தான் பராசக்தியை நாங்க தூக்கி பிடிக்கும், அது தமிழருக்காக வந்திருக்கு அதனாலதான் தூக்கி பிடிக்கும். இல்லைன்னா மட்டும் கிழிச்சிருவீங்க. விஜய்க்கு எதிராக எந்த படம் வந்தாலும் நீ தூக்கி பிடிப்ப, ஒன்னு தூக்கி பிடிப்பாரு. ஸோ இது வந்து
சில பேருக்கு வந்து தெரியாம இருக்கலாம், உங்க பின்னாடி அலையக்கூடிய இந்த ஆமை குஞ்சுகளுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்தலோடய உங்களுடைய அந்த 8% அது மல்லாக்க படுக்கும் பாரு. சரி, ஓகே. நாம இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நம்ம இன்னைக்கு வீடியோ போட்டதோட மெயின் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பராசக்தியுடைய அந்த ட்ரெய்லருடைய அந்த வியூஸை பார்த்தா பக்குன்னு இருந்துச்சு. எப்படிரா அப்படின்ட்டு. ஸோ அதான் இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். ஸோ உங்களுக்கும் நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.